A very important update has been come for all our re-NEET aspirants. re-NEET exam எழுதக்கூடிய எல்லாரும் இந்த ஒரு அப்டேட்டை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. And yes, if you haven't subscribed to the channel, then please make sure that you are subscribing so that அடுத்ததா வரக்கூடிய free premium materials, free premium classes and free unlimited mock test எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. ஓகே, அப்படி என்னதான் மேம் என்டிஏ சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, as you can see in this notice, என்டிஏ நம்மளோட எக்ஸாமோட டியூரேஷனை ரீநீட்டுக்கு 2 o'clockலேருந்து 5:15 மாற்றிருக்காங்க. 2 o'clockலேருந்து 5:15 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். இனிஷியலா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3 hours தான் எக்ஸாம் இருந்துச்சு. இப்போ அதை 3 hours and 15 minutes மாத்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க இஃப் இன் கேஸ் உங்களோட சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷனா மாத்தணும்னா தென் அதை மாத்துறதுக்கான போர்ட்டலை அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 15th May to 21st May நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண முடியாது. நீ 2026ல என்ன சிட்டி கொடுத்தீங்களோ அது அப்படியே செட் ஆயிடும். சரியா? ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் தெரியுமா? யாராச்சும் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் உட்காந்து படிச்சிருப்பீங்க, எக்ஸாம்பிள் சென்னையில் உட்காந்து படிச்சிருப்பீங்க. பட் இப்போ திருப்பி வீட்டுக்கு வந்ததுனால நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள எக்ஸாம் சிட்டி சென்டருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இந்த ப்ரிஃபர்ட் சிட்டி லொக்கேஷனை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்த சிட்டியே ஓகே தான், அங்கே போய் நான் எக்ஸாம் எழுதிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் ஃபைன். நீங்கள் இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ண வேணாம். இல்லை மேம் எனக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். ரிமெம்பர், சிட்டியை மட்டும்தான் மாற்ற முடியும், பாக்கி எந்த டீட்டெயில்ஸையும் உங்களால் மாற்ற முடியாது. மூணாவது மிக முக்கியமான விஷயம், எந்த ஃபீயுமே ரீநீட்டுக்காக நீங்கள் கொடுக்க வேணாம். இன்ஃபேக்ட் நீட்டுக்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டையே நீங்கள் இங்கே ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஃபைனலான வேர்டிக்ட் என்னன்னா, நீட் இப்போ ஓஎம்ஆரா இருக்குமா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்குமா? ரீநீட் ஓஎம்ஆரா இருக்கும். நீட் ஃப்ரம் 2027லேருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக மாறிடும். ஸோ இதை நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நேற்றுக்கு தான் சொன்னார். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவராலாக எக்ஸாம் சிட்டி மாற்றணும். இப்போ இந்த எக்ஸாம் சிட்டியை எப்படி ப்ரிஃபர்ட் சிட்டியை மாற்றுறதுங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்டிஏவோட நீட்டோட அஃபிஷியல் பேஜில் இருக்கும், neet.nta.nic.in. இந்த பேஜுக்கு வந்ததும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணதும் கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டி அப்டேஷன் விண்டோ அப்படிங்கிற பேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள்கிட்ட உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்ஷா கேட்கும். இதை மூணுத்தையுமே கொடுங்க. கேப்ஷா இங்கே இருக்கும், அதை அப்படியே நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதை மூணுத்தையும் கொடுத்து லாகின் பண்ணதுமே உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸை இது மாற்ற சொல்லும். ரிமெம்பர், ப்ரெசென்ட் அட்ரஸ் மாற்றினாதான் அந்த ப்ரெசென்ட் அட்ரஸ் பேஸ் பண்ணி உங்கள் சிட்டி இன்டிமேஷனும் மாறும். ஸோ அதனால ப்ரெசென்ட் அட்ரஸை நீங்கள் ஃபுல்லாக மாற்ற போறீங்க. சரியா? இதை ஃபுல்லாக மாற்றி முடிச்சதுமே வலா உங்களோட ப்ரிஃபர்ட் சிட்டி மாறிடுச்சு. இனிமே நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ மேம் எக்ஸாம் சிட்டி அண்ட் டீட்டெயில்ஸை பற்றிலாம் சொல்லிட்டீங்க, பட் எப்படி நான் இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மேம்? அதுக்கு தான் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரீமியம் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட்டு எல்லாமே கொடுக்க போகிறோம். அது கிடைக்கணும் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன பார்த்துட்டு இருக்கீங்களையா, இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ண உடனே நம்ம சேனல் பேர் இருக்கும், அதற்கும் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் மோரை கிளிக் பண்ணுங்க. இதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா ரீநீட் கிராஷ் கோர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இட் இஸ் அ ஃப்ரீ கோர்ஸ், 0 rupee கோர்ஸ். ₹1 கூட கொடுக்க வேணாம். பை நவ் அண்ட் உங்களுக்கு கோர்ஸ்குள்ள போற மாதிரி இருக்கும். ரிமெம்பர், வேதாந்தோ ஆப் இல்லைன்னா டவுன்லோட் பண்ண சொல்லும். டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடுங்க. இப்போ கோ டு மை கோர்சஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இங்க ரீநீட் கோர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் பேஜ் காமிக்கும். இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிளாஸஸ், நம்ம யூடியூப்ல எடுக்கிற கிளாஸஸுமே அடிஷனலா ஆட் பண்ணியிருப்போம். இது இல்லாம மை டெஸ்ட்குள்ள போனீங்கன்னா என்ன டெஸ்ட் வேணாலும் உங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் மிக முக்கியமா இங்க கிரியேட் யுவர் ஓன் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சருமே இருக்கு. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு சில சாப்டர்ஸ் தான் படிச்சிருக்கீங்கன்னா அந்த சாப்டர்ஸை மட்டும் உங்களால டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் கிரியேட் மை ஓன் டெஸ்ட். மேம்
எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்ன மேம் பண்ணுறது, டவுட்டுக்கு இங்கே 24/7 ஏஐ சப்போர்ட் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்புமே இருக்குது. ஸோ அந்த கிராஷ் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ரீநீட். கவலைப்படாதீங்க, இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ரீநீட்டில் 500+ மார்க்ஸ் கேரண்டீடாக நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு நான் உங்கள் கூடவே இருப்பேன். ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நன்றி, வணக்கம்.